அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கம். என் குலதெய்வம் அருள்மிகு உலக மாதா ஸ்ரீ அங்காள ஈஸ்வரி அம்மனை வணங்கி, சோதிடத்தினுடைய தந்தை பரகாசுர முனிவர் பகவானை வணங்கி, அனைத்து ஜோதிட மேதைகளையும் வணங்கி, உங்களிடத்திலே ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்திலே ஒரு கிரகம் ஆட்சியில் இருந்தால் நல்ல பலனை செய்யும், உச்சமாக இருந்தால் நல்ல பலனை செய்யும் என நாம் கண்டிருக்கின்றோம். இதெல்லாம் அந்த ஜாதகத்திலே அந்த கிரகங்களுக்கு நேரடி வலுவாக இருந்து அந்த பலன்களை செய்கின்றன. இதை விட அதிகமான பலன்களை செய்யும் அமைப்பும் ஜாதகத்திலே இருக்கின்றது. அது என்னவென்று நாம் இப்போது பார்ப்போம். அதுதான் அந்த ஜாதகத்திலே மறைமுக வலு என்பார்கள். ஆட்சியில் இருப்பதை விட, உச்சத்தில் இருப்பதை விட அந்த ஜாதகனை நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் திக்பலம். திக்பலம் என்பார்கள். அந்த திக்பலம் என்ற அமைப்பு ஜாதகத்திலே எந்தெந்த இடங்களிலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் அந்த திக்பலம் அடையும் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம். லக்னத்திலே குரு பகவானும் புதன் பகவானும் இருந்தால் திக்பலமாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமையில் அந்த கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் இருந்தால் அபரிமிதமான பலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும். அதேபோல் லக்னத்திற்கு 4ஆம் இடத்திலே சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் இருந்தால் திக்பலத்தில் இருக்கும். அந்த கிரகம் அந்த நிலையிலே ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அபரிமிதமான நல்ல பலன்களை செய்யும். அதேபோல் சனி பகவான் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே இருந்தால் திக்பலத்தில் இருக்கும். அப்படி இருந்தால் அந்த சனி பகவான் ஆட்சியில் இருப்பதை விட, உச்சத்தில் இருப்பதை விட அதிகமான அளவு நல்ல பலன்களை ஜாதகருக்கு வழங்கும். அதுபோல் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இவர்கள் இருவரும் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிலே இருந்தால் திக்பலத்திலே இருப்பார்கள். அப்படி ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் பெரும் செல்வாக்கோடும், பேரோடும், புகழோடும், தன்னிறைவான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்போடும், எதையும் துணிந்து செய்யும் செயல்திறன் மிக்கவராகவும் இருப்பார்கள். அதனால் இப்படி ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்திலே இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்ற விஷயங்களை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.